நான் எங்கேயுமே விலை போகலை அப்படின்னு சொன்ன அந்த எடப்பாடி தானே போய் அமித்ஷா முன்னேற்ற கழகமா மாற்றி நிற்கிறாரு. அதே மாதிரி விஜய் வெற்றி கழகம்ங்கிறது விஜய் வெறி கழகம் என்று மாற்றிவிடும். அதுக்காக பிஜேபி எங்களை தாக்கியே பேசுன்னு பிஜேபி தானே சொல்லி கொடுத்துருக்கு. அவருக்கு சொல்லி கொடுத்ததே மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் தானே எல்லாருக்குமே தெரியுமே. அவர் தான் இங்கே சூத்திரதாரி. அவர் சொல்லுகின்ற அந்த பொம்மலாட்ட ஆட்டத்தை தான் விஜய் ஆடிக்கிட்டு இருக்காரு. பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு முழுமையாக காரணம் திமுக அப்படிங்கிற ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்கள் கட்சி மாநாடு, உங்கள் கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு விழாக்களாக இருந்தால் போதுமான பாதுகாப்பு கொடுக்குறீங்க, எதிர்கட்சிகளோட இதுக்கு வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கறதில்ல, இதுக்கு முழு காரணம் திமுக தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க தவுக்கால தன்னை அடிச்சுக்கிட்டாரு. செருப்பு போட மாட்டேன்னாரு. 2026 டிவிகே விசஸ் 2 கட்சிகளுக்கு தான் போட்டின்னு வேற சொல்லியிருக்காரு. டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு. இந்த மண்ணுரண்டைகள் இல்லை. நாங்கள் மிஸ்ஸாவை பார்த்தவங்க, நாங்கள் எமர்ஜென்சியை பார்த்தவங்க, 2G கேஸ் பார்த்தவங்க, ராஜீவ் கொலை பார்த்தவங்க, அது மாதிரி ஈழத்தமிழர்கள் இஷ்யூவை பார்த்தவங்க. அப்பெல்லாம் திமுக முடிஞ்சாச்சுன்னு சொன்ன எல்லாரும் இதைத்தான் பேசிட்டு இருந்தாங்க. திமுக அப்படியே தான் இருக்கு. சொன்னவர்கள் தான் காணாமல் போனார்கள். ஒரு வயசு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு வயசு குழந்தைக்கு இந்த நடிகர் யாருன்னு தெரியுமா? இல்லைன்னா இன்னொரு அம்மா சொல்றாங்க, என் புள்ள டிவியில அவரோட பாட்டை பார்த்தா நல்லா டான்ஸ் ஆடுவோம். இதெல்லாம் ஒரு ரசிக மனப்பான்மையா? இப்படியா தன்னோட குழந்தைய வளர்க்கணும்? அறிவில்லை இந்த பெற்றோர்களுக்கு. நாங்க ஆரம்பத்துல இருந்து சொன்னோம் விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு. இப்போ பி டீம்லாம் இல்லை, பிஜேபியோட இன்னொரு அங்கம். அவங்கள்ட்ட ஏபிவிபி இருக்கு, அப்புறம் எத்தனையோ விதமான ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. அது மாதிரி விஜயும் ஒரு ஃபேக்டர் அவங்களோட இதில். ஒரு கூட்டம் துவங்க வேண்டிய நேரத்தில் தான் நீ சென்னையிலேருந்தே கிளம்புற அப்படின்னா மாய கம்பளம் ஏதாவது வச்சிருக்காரா மேலே ஏறி அப்படியே பறந்து போயிடுறதுக்கு? அது தமிழக வெற்றி கழகத்துக்குரிய அந்த தொண்டர்கள் எல்லாம் ஒரு விஷயம் சொன்னது. தொண்டர்கள்ன்ற வார்த்தையை சொல்லாதீங்க, ரசிகர்கள் மட்டும்தான். இல்லை, இது எல்லாம் ஒரு காரணம். சொல்லிட்டு டெல்லி போகிறதுங்கிறது என்ன நடக்கும், பிஹைண்ட் த சீன் என்ன, அந்த காட்சிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே என்ன நடக்கும். ஏன் இப்போ எடப்பாடி அவர்கள் டெல்லியில் இருக்கிற அலுவலகத்தில் உள்ள ஸ்க்ரீனையும் பெயிண்டையும் பார்க்க தானே போகிறேன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் போனது எங்கே? அமித்ஷா வீட்டுக்கு. இப்போ ஆதவ அர்ஜுனாவும் அமித்ஷாவை சந்திக்க சென்றிருக்கிறார். ஆமாம், அது மாதிரி நேற்று ஆயுத பூஜையை கொண்டாடி இருக்காரு. ஏன்னா இந்த வேன் தானே, இந்த கேரவன் தானே 40 பேரை கொலை பண்ணுச்சு. அப்போ இது நவீன எருமை, யமன் வருகின்ற எருமையாக விஜயோட கேரவன் இருக்கு. அந்த விஜயோட கேரவன் யமன் வருகின்ற எருமை வாகனம். நடக்க வேண்டிய திருமணங்கள் முடிந்து போய் கருமாதியில நிக்குது. கை குழந்தை, பால் கொடுக்க வேண்டிய கை குழந்தையை தூக்கிட்டு மாமாவை பாருன்னு ஓடி வர்றாரு. அந்த மாமாவாக நீங்கள் செய்ய வேண்டியதை செய்தீர்களா? பிணம் தின்னி கழுகுகள் எவன் வீட்டுல இழவு விழும் அங்க போய் நின்று நம்ம வாக்கு சேகரிச்சிடலாம் அப்படின்னு காலமாக இவர்களுடைய வழக்கம் அதுதான். பிணத்தின் மீது செய்கின்ற அரசியலை தான் பிஜேபி எப்போதும் செய்யும். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் முத்துக்குமார். இன்றைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சி நேர்காணலில் நம்மோடு இணைந்துள்ளவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புத்துறை மாநில துணைத் தலைவர் கலைமாமணி ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். மேம் வணக்கம். வணக்கம்பா. எப்படி மேம் இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நலமா? நலம் மேம். நலம்னாலும் மனசு வருத்தத்தோட இருக்கேன். ஓகே மேம். இந்தியா மட்டும் இல்லை, தமிழகத்தை தாண்டி உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் கரூர் துயர சம்பவம். 41 பேர் உயிரிழந்துள்ளனர். 50க்கும் மேற்பட்டோர் இன்னைக்கு வரைக்கும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த இன்சிடெண்ட்டுக்கு பின்னாடி பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன? நம்ம யாருமே அந்த ஜெனரல் டயர் நடத்தின ஜாலியன் வாலாபாக் படுகொலை பார்த்ததே இல்லை தெரியுமா? ஒரு திறந்த வெளி மைதானத்தில் ஆயிரக்கணக்கான பேரை அங்கே நிற்க வச்சு அந்த வெளியில் வரக்கூடிய வாசலை அடைத்து சுட்டு கொன்றார்னு சரித்திர புத்தகத்தில் படிச்சிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஜாலியன் வாலாபாக் ஜெனரல் டயர் சுட்டு கொன்றதை போல் நடிகர் விஜய் அங்கே உள்ள கரூர் மக்களை சுட்டு கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் நெறித்தடிக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் மூச்சு திணற வைத்து செத்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல், அக்கறையுமே இல்லாமல்
தப்பிச்சு ஓடியே வந்துட்டாரு 2 நிமிஷத்துல. இவரை நீங்க தலைவர்னு சொல்ல முடியுமா? மிகப்பெரிய அவலம் இல்லை. எத்தனை பெரிய தலைவர்களை பார்த்த பூமிப்பா நம்முடைய இந்தியா, நம்முடைய தமிழ்நாடு. அப்படி சுயநலமே இல்லாத தலைவர்களை பார்த்த இந்த தமிழ்நாட்டுல முழுக்க முழுக்க சுயநலம். அவரோட காட்சியை அன்னைக்கு முழுக்க நான் பார்த்தேன். ஒவ்வொரு முறையும் அவர் அந்த லைட்டை ஆஃப் பண்ணி போட்டார் தெரியுமா? அப்போ அவரோட முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்துல மன்னர்கள்லாம் அடிமைகளை, விலங்குகள், புலி சிங்கத்துக்கு கூட போராட வச்சு அந்த சிங்கம் புலியெல்லாம் இவங்களை அடிச்சு கொல்றத வேடிக்கை பார்த்து ரசிச்ச ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, அந்த காட்சியை திரும்ப அவர் நடிச்சு காமிச்சார். அது அந்த காட்சி வந்து மேம் ஒரு சின்ன ஒரு இது மட்டும், அந்த காட்சி வந்து கரூர் வந்தப்போ பண்ணது கிடையாது மேம். அரியலூர், அந்த திருச்சி அரியலூர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இல்லையா, அந்த இதுல இல்ல கரூர் உள்ள வரும்போது நான் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன். அதையும் பண்ணாரு. கரூர்ல உள்ள வரும்போதுதான் அதை பண்ணாரு. அதனாலதான் மக்கள் என்ன சொன்னாங்க, இவர் ஷட்டரை வேற க்ளோஸ் பண்ணிட்டாரு, லைட்டை வேற ஆஃப் பண்ணி போடுறாரு, அதனால எங்களால பார்க்க முடியல, அதனால நாங்க பின்னாடியே ஓடி வந்தோம். இல்லைன்னா அந்த மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, இவரை ஒரு நிமிஷம் பார்த்துருந்தா நாங்க பாட்டு கிளம்பி போயிருப்போம்ல அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? அதை தவிர இதுல சதித்திட்டம் இருக்குன்ற ஒரு அந்த கூற்றையும் சொல்றாங்க. இந்த இறந்து போனவர்களோட உறவினர்கள் கதறி அழறாங்கல்ல, அவங்க எல்லாருமே சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான், நான் போக வேண்டாம்னு சொன்னேன், ஆனா என்னோட சொல்லை கேட்காம இவங்கெல்லாம் போனாங்கன்னு அந்தந்த குடும்பத்து உறவினர்கள் சொல்றாங்கல்ல. அப்போ போனவங்க எல்லாருமே இவரோட ரசிகர்கள் தான். இதுல எங்க இருந்து சதித்திட்டம் வருது? மற்ற கட்சியினர் யாருமே உள்ள இல்லைங்கிறத அவங்க எல்லாருமே சொல்றாங்க. ஓகே மேம், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்கு காரணம், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடங்களை கேட்டோம், அந்த இடங்களை தராமல் குறுகிய இடமான வேலுச்சாமிபுரத்தை தந்தார்கள், சரியான பாதுகாப்பு தரவில்லை, அதனால்தான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு திமுக மீது ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நான் அன்னைக்கு கலைஞர் தொலைக்காட்சியில பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னா, இந்த நடிகர் ஒரு நார்சிசிஸ்ட். அப்படி நார்சிசிஸ்டோட முதல் 2-3 குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? ஒன்று சோஷியல் ஐசோலேஷன், அதாவது மற்றவங்களோட கலந்து பழகிறது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. கலந்து கண்ணோடு கண் பார்த்து பேசுறதுங்கிறது கிடையவே கிடையாது அவங்கள்ட்ட எப்போவுமே ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அவரோட நடை, உடை, பாவனை, அவர் மேலே ஏறி நின்று பேசுறாரு பாருங்க. பொதுவாக இந்த ரோட் ஷோ எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பிரதமரே கூட ரோட் ஷோ வர்றாரு, நம்முடைய தமிழக முதல்வரே ரோட் ஷோ போறாரு. அந்த ஜீப் வந்து மக்களோட உயரத்துக்கு தான் இருக்கும், கண்ணால பார்க்கக்கூடிய அளவுக்கு. இவ்வளோ உயரத்துல ஏறி நின்றுட்டு பேசுறது எல்லாமே அந்த நார்சிசிஸ்ட் மனோபாவத்தின் வெளிப்பாடு. சோஷியல் ஐசோலேஷன் ஒன்று. அடுத்தது பிளேம் கேம். எந்த தவறையும் நான் செய்யவே இல்லை, மற்றவங்க தான் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு மற்றவர்கள் மீது குற்றச்சாட்டை தூக்கி போடுவது. சரி, இந்த கரூர்ல இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடியே இவ்வளோ இறப்புகள் நடந்திருக்கு, இவ்வளோ காயப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள்ன்ற அந்த எண்ணிக்கையெல்லாம் இப்ப சொல்றாங்கல்ல, அதுக்கு இவரோட பதில் என்ன? அப்பவும் பாதுகாப்பு கொடுக்கலையா? மிகப்பெரிய மைதானத்திலேயே நடத்தினாரு, அங்கேயும் தானே இந்த மாதிரியான இழப்புகள் இருந்தது. அப்போ அது என்ன, அந்த இதை எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? அதனால பாதுகாப்புங்கிறது கொடுக்கப்பட்டது. அதுவும் கரூர் 2 நாள் முன்னாடி தான் ஏடிஎம்கேவோட கூட்டம் நடந்தது. அதே வேலுச்சாமிபுரம், அதே இடம், அதே சாலை. அது மாதிரி செப்டம்பர் 17 திமுகவோட முப்பெரும் விழா. நான் போயிருந்தேன் அந்த விழாவுக்கு, கரூரை சுற்றி பார்த்தேன். அங்கே இருந்து அந்த விழா நடந்த இடத்துக்கு நாங்க போயிட்டு பத்திரமா திரும்பி வந்தோம்ல. அந்த மாதிரியாக பாதுகாப்பு வசதிகள் அல்லது எங்களுக்கு தெரியும் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு இடத்துல அப்படின்னு. நம்முடைய தமிழக முதல்வர் அதே மாதிரி ஒரு ஓப்பன் வேன்ல தான் வந்தாரு. யாருமே இந்த மாதிரி தள்ளுமுள்ளெல்லாம் பண்ணவே இல்லைல்ல. ஓகே மேம், அதே குறுகிய இடம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேலுச்சாமிபுரத்தில் வந்து அந்த இடத்தில் பிரச்சாரம் செய்கிறார், மக்களை சந்திக்கிறார். அங்கேயும் மக்கள் கூட்டம் இருந்தது. பட் அப்ப நடக்காத விபத்து இங்க நடந்ததுக்கான காரணம் ஏன்னா அங்க வந்தது அரசியல் படுத்தப்பட்ட கட்சி தொண்டர்கள். அவங்களுக்கு ஒரு நாகரிகம் உண்டு, ஒரு பண்பாடு உண்டு, தங்களுடைய தலைவர் பேசுவதை கேட்பதற்காக வந்த கூட்டம். எனவே அவங்க நிற்பாங்க அப்படியே. ஆனா இந்த கூட்டம்ங்கிறது ஒரு ஸ்டாரை பார்ப்பதற்கு வந்த ஃபேண்டம் அப்படின்னு பேரு. ஃபேன்ஸ், விசிறிகள், ரசிகர்கள் மட்டும்தான். அவங்களுக்கு ஒரு செகண்ட் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த ரசிகரை, அந்த நடிகரை பார்த்துட்டா போதும், அவர் என்ன உளறாரு, அவர் என்ன கூப்பாடு போடுறாரு, என்னத்தை எழுதி கொடுத்ததை வாசிக்கிறார், இதெல்லாம் கேட்கணுன்ற ஆசையே இல்லை.
அதனால அவர்கள் தேடி வந்தார்கள். யோசிச்சு பாருங்களேன், 1 வயசு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த 1 வயசு குழந்தைக்கு இந்த நடிகர் யாருன்னு தெரியுமா? இல்லைன்னா இன்னொரு அம்மா சொல்றாங்க, என் புள்ள டிவியில அவரோட பாட்டை பார்த்தா நல்லா டான்ஸ் ஆடுவோம். இதெல்லாம் ஒரு ரசிக மனப்பான்மையா? இப்படியா தன்னோட குழந்தைய வளர்க்கணும்? அறிவில்லை இந்த பெற்றோர்களுக்கு. சாரி, நான் அவங்கள மனசு காயப்படுத்தவே இல்லை. ஆனாலும் அவர்கள் வளர்த்தெடுக்கின்ற விதம் ஒரு அறிவுபூர்வமான ஒரு சிந்தனையை கொடுக்காமல் ஒரு நடிகரை பார்த்து நீ டான்ஸ் ஆடு இப்படின்னு சொல்ற மாதிரியான மனோபாவத்தில் தானே அவங்க இருக்காங்க. இப்ப நான் ஒரு கட்சியை சார்ந்த தலைவரை ரசிக்கிறேன், நீங்க ஒரு கட்சியை சார்ந்த தலைவரை ரசிக்கிறீங்க. நம்ம போய் அங்க கூட்டத்துக்கு போறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். நமக்கு பிறந்த அந்த 1.5 வயது குழந்தை, 2 வயது குழந்தை என்ன பண்ணுது? அந்த குழந்தையெல்லாம் இறந்திருக்கு இல்லையா? ஆமா, அதை தானே நான் கேட்கிறேன். அந்த 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தையெல்லாம், ஏன் சிறுமிகள், சிறுவர்கள் எல்லாரும் தான் செத்து போயிருக்காங்க. அந்த பெற்றோர்களைத்தான் நான் கேட்கிறேன். அது மாதிரி 2 நாள் கழிச்சு திருமணமாக போற ஒரு நிச்சயம் செய்யப்பட்ட அவங்க போய் இறந்திருக்காங்க. அத மாதிரி ஒரு அம்மா அழறாங்க, அந்த பையனுக்கு அடுத்த மாசம் கல்யாணமா, நண்பர்களோட போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு போயிட்டு அந்த தம்பி மட்டும் இறந்து போயிருக்கு. நண்பர்கள்லாம் தப்பிச்சு வந்திருக்காங்க. இப்படியாக தங்களுடைய மூளையை தொலைத்த ஒரு கூட்டத்தை தான் தன்னுடைய ரசிகர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார். அந்த ரசிகர்கள் பண்ண அட்டூழியங்கள் எல்லாம் பார்த்தீங்களா? நாமக்கல்லையும் அப்படிதான் பிஹேவ் பண்றாங்க. ரோட்ல நின்று அந்த சாலையை மறிச்சு, சாலையில போயிட்டு இருக்கிறவங்க, ஆஃபீஸ் போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க எல்லாரையும் மறிச்சு ஓட் ஃபார் டிவிக்கேன்னு கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அந்த காட்சிகள்லாம் இப்ப வெளியில வருது. அது மாதிரி இந்த கரூர்லையும் அது ரொம்ப 2 லாரி போற அளவு தான் 2 சைடும் ரோடு. அது பக்கத்துல கடைகள்லாம் இருக்கு. அதுக்குள்ளெல்லாம் ஏறி நின்று அந்த கடைகளையெல்லாம் அடித்தொழித்து அதை சின்னாபின்னமாக்கிய இவர்களையெல்லாம் ரசிகர்கள்னு வச்சுட்டு இருக்காரு. எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, நாம எல்லாருமே தமிழ்நாட்டை நோக்கி ஒரு மதவாத சக்தி, பிளவுவாத சக்தி வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை RSS, BJP, சங் பரிவாரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையில தான் இருந்தோமே தவிர, அதை நோக்கித்தான் நம்முடைய தடுப்பு நடவடிக்கைகளை செய்து கொண்டிருந்தோம், நம்முடைய திராவிட சிந்தனைகளை விதைத்து கொண்டிருந்தோமே தவிர, இப்படியாக ஒரு தற்குறி கூட்டத்தை ஒரு நடிகர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத கவனிக்க மறந்துட்டோமா? கவனிக்காம விட்டுட்டோமா? அல்லது இவர் இந்த மாதிரி பரப்புரை ஆரம்பிச்சப்பவே முதல் கூட்டத்திலேருந்தே சொல்றோம், இவர் பேசுறது சரியில்லை, எழுதி கொடுத்ததை வாசிக்கிறார், ஒவ்வொரு கட்சியில இருந்து ஒரு தலைவர் எடுத்துக்கிறார், இங்க இருந்து தந்தை பெரியார், அங்கே இருந்து அண்ணல் அம்பேத்கர், இங்கே இருந்து அஞ்சலை அம்மாள், இவருக்கென்று கொள்கை இல்லை, இவருக்கென்று எந்த விதமான தத்துவமும் இல்லைங்கிறத நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஆனா இவருடைய ரசிகர் பட்டாளம் இப்படியாக கொஞ்சம் கூட சிந்திக்காத, கொஞ்சம் கூட யோசனை இல்லாத, கொஞ்சம் கூட மனித மாண்பில்லாத அப்படியான ஒரு கூட்டத்தை வளர்த்தெடுத்திருக்கிறாங்கிறத கவனிக்காம விட்டுட்டோமான்ற பதைப்பதைப்பு எனக்கு இப்போ இருக்கு. ஓகே மேம், இந்த பேர் விபத்து நடந்ததுக்கு அப்புறம் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு முழுமையாக காரணம் திமுக அப்படிங்கிற ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்கள் கட்சி மாநாடு, உங்கள் கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு விழாக்களாக இருந்தால் போதுமான பாதுகாப்பு கொடுக்குறீங்க, எதிர்கட்சிகளோட இதுக்கு வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கறதில்ல, இதுக்கு முழு காரணம் திமுக தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அவர் குற்றச்சாட்டெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைப்பா. சவுக்கால தன்னை அடிச்சுக்கிட்டாரு, செருப்பு போட மாட்டேன்னாரு. அப்புறம் நான் இவரை பற்றி அந்த ஒரு எண் மக்கள் பயணம் போனார்ல, அப்போவே சொன்னேன். என்னோட நண்பர்கள் பல ஊர்கள்ல இருந்து ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க, இவர் எதுக்கு வர்றார் தெரியுமாம்மா, எங்களையெல்லாம் கம்பல் பண்ணி ரூபா வாங்கிட்டு இருக்காருன்னு சொன்னவங்க தான். அப்படி வந்தவர் தானே இப்போ 80 ஏக்கரா என்னோ வாங்கியிருக்காருல்ல. டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு வெளியிட்டார், ஏடிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு வெளியிட்டார், அண்ணாமலை ஃபைல்ஸ்ன்னு ஏன் வெளியிடலை? அதையும் சொல்லணுமா இல்லையா? அது மாதிரி எங்கே பணம் விழும் அங்கே போய் நாம் ஒரு ஓட் பேங்க் இதை பண்ணலாம், பாலிடிக்ஸை பண்ணலான்னு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க இவங்கெல்லாம். இவர் பேசுறதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு கொடுக்கணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதைத்தான் எங்களுடைய தலைவர், நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் மிகச்சரியாக சொன்னார். சேத்துல விழுந்து ஏதோ ஒரு உருவம் வெளியில வந்து சிலுப்பிக்கிட்டு வரும்போது அதற்காக நாம் மரியாதை கொடுக்க வேண்டாம், நமக்கான பணிகள் 1000 இருக்கு, நம்ம போகலாம் அப்படின்ட்டு பேசிட்டார்ல. இதை விட நாகரிகமாக எந்த பதிலையும் கொடுக்க முடியாது. அதனால எங்க பணம் விழுதோ அங்க போய் நிற்கக்கூடிய வல்லூர்கள் அண்ணாமலை போன்றவர்கள், பிஜேபியை சேர்ந்தவர்கள், அதே மாதிரி எடப்பாடியும் இந்த இடத்துல போய் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இறந்தவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தானே,
அந்த ஒரு பதைபதைப்பு கூட இல்லையா? ஓகே மேம், இன்னும் ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை சார்ந்தவர்கள் எல்லாம் மக்களுக்காக இது குரல் கொடுத்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி இந்த விபத்துக்கு காரணம் வந்து இதுதான் அப்படிங்கிறீங்க. ஆனால் வந்து பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி ஐயா சீமான் நேத்தைய கணக்கு வச்சுக்காதீங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து விஜய் அவர்கள் மீது வந்து தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? திமுக தான் இதற்கு சரி, செந்தில் பாலாஜி தான் இதற்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறவருக்கெல்லாம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. பழுத்த மரம் தான் கல்லடி படும்ங்கிறது ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டுல யார் அரசியல் பண்ண வந்தாலும் அவர்களுக்கு எதிரியாக தோன்றுவது திமுக மட்டும்தான். ஏன்னா அதை சொன்னால்தான் இவர்களுக்கான பப்ளிசிட்டி கிடைக்கும். அதைத்தானே விஜயும் பண்ணாரு. நம்முடைய தலைவர், நம்முடைய முதல்வர் பேரை சொல்லும் போதுதான் அவருக்கான கைதட்டலை கிடைக்குதுங்கிறப்போ நீங்க அதை தாண்டி வேற எந்த அரசியலும் பண்ண முடியாது. அதனால திமுகவை தான் குற்றம் சொல்லுவார்கள். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல யார் அந்த சார்னு எல்லாரும் பேசினாங்க. சாட்டையால அடிச்சுக்கிட்டார் ஒருத்தர். ஏதாவது பண்ண முடிஞ்சதா அவங்களால? எப்படி நீதி விசாரணை செய்ய வேண்டுமோ அதை செய்து, எந்த குற்றவாளியை சிறையில் அடைக்க வேண்டுமோ அதை செய்தாங்களா இல்லையா? அது மாதிரி இப்போவும் ஒரு நபர் விசாரணை கமிஷன் போட்டிருக்காரு நம்முடைய முதல்வர். அதுக்கு தன்னுடைய தீர்ப்பை கொடுக்கும், தன்னுடைய விசாரணை அறிக்கையை கொடுக்கும். அதன் பின்பு நிச்சயமாக அந்த கல்பிரிட் யாருங்கிறத வெளியில கொண்டு வருவோம். அதுல எந்த விதமான கவலையும் வேண்டாம் இவங்களுக்கு எல்லாம். எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் அந்த ஒரு நபர் தனி விசாரணை குழு, அதாவது அருணா ஜெகதீசன் அவர்களோட குழு வேண்டாம், சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அருணா ஜெகதீசன் அவரை வைத்துதான் முந்தி ஆட்சி செய்த எடப்பாடி அவர்கள் கூட ஒரு நபர் கமிஷன் போட்டார். அப்போ இந்த நீதியின் மேல் அவங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இந்த நீதிபதி, முன்னாள் நீதிபதியின் அவருடைய தூய்மையில் அல்லது அவருடைய வாதத்தில், அவருடைய அந்த விசாரணையில் இவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படின்னா இந்த நீதிபதியை இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும். எந்த விதத்தில் அவருடைய நீதி விசாரணை தவறாக போய்விடும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள்? சிபிஐ, நம்ம முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் இருக்காங்கல்ல, அம்மையார், அவங்க ஒரு வார்த்தை கேட்டாங்க தெரியுமா? சிபிஐனா மட்டும் என்ன வானத்துல இருந்து குதிச்சவங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டாங்க. இப்ப சிபிஐ, இடி இவங்கெல்லாம் யார் கையில இருக்கு? முற்ற முழுக்க மத்திய அரசு, ஒன்றிய அரசு, நம்முடைய பிரதமரோட சட்டப்பையில உட்கார்ந்துருக்காங்க. கையில கூட இல்ல, சட்டப்பையில உட்கார்ந்துருக்காங்க. அதனால அங்கே போனாலும் எப்படிப்பட்ட நீதி கிடைக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நிச்சயமாக விசாரணையில் எல்லா விதமான தவறுகளும் வெளியில வரும். அப்போ இது முற்ற முழுக்க நடிகர் விஜய் செய்த தவறுங்கிறது தெரிய வரும். ஓகே மேம், தமிழகத்திற்கு மத்திய அரசு சார்பா ஒரு எம்பி குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. ஹேமா மாலினி போன்ற பலர் வந்துள்ளாங்க. இதுவரை தமிழகத்தில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. ஆனால் குறிப்பாக இந்த கரூர் விவகாரத்தில் மத்திய அரசு இவ்வளவு ஆர்வம் காட்டுவது ஏன்? நீங்களே சொல்றீங்க. இந்த விவகாரத்துல மட்டும் ஏன் மத்திய அரசு ஆர்வம் காட்டணும்? மணிப்பூருக்கு அந்த மாதிரி குழு அனுப்பல. அது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தது. நம்முடைய சாக்ஷி மாலிக் ஒவ்வொரு தெருவா உட்கார்ந்து போராடினாங்க. அதுக்கு போய் உண்மை அறியும் குழுவை அனுப்பல. அது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளை சொல்லிட்டே இருக்கலாம். அது மாதிரி உத்தரப்பிரதேசத்துல போன வருஷம் ஒரு சாமியாரை பார்த்து அவர் காலடி பட்ட மண்ணை வாங்கணும், அது புனிதமான மண்ணுன்னு போய் எவ்வளோ பக்தர்கள் இறந்து போனாங்க. கும்பமேளால ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இறந்து போனாங்க. அதுக்கெல்லாம் உண்மை அறியும் குழுவை அனுப்பல. அது மாதிரி மைக்கேல் பட்டியில நம்முடைய இந்த பிஜேபி முன்னாள் தலைவர் ஒரு பிரச்சனையை சொன்னாரு, மதமாற்றம் நடக்குது அப்படின்னு. அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம நிரூபிச்சிருக்கோம். அப்பவும் உண்மை அறியும் குழுவை அனுப்பல. ஆனா இதுக்கு மட்டும் அனுப்புறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, இதற்கு முன்னாடி நடந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கும் அனுப்பல. பிணம் தின்னி கழுகுகள் எவன் வீட்டுல இழவு விழும் அங்க போய் நின்று நம்ம வாக்கு சேகரிச்சிடலாம் அப்படின்னு காலமாக இவர்களுடைய வழக்கம் அதுதான். பிணத்தின் மீது செய்கின்ற அரசியலை தான் பிஜேபி எப்போதும் செய்யும். அவர்களுடைய கூட்டாளியாக ஏற்கனவே எடப்பாடி சேர்ந்து விட்டார். இப்போது கூடுதலாக நடிகர் விஜயை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நாங்க ஆரம்பத்துல இருந்து சொன்னோம், விஜய் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு. இப்ப பி டீம்லாம் இல்லை, பிஜேபியோட இன்னொரு அங்கம். அவங்கள்ட்ட ஏபிவிபி இருக்கு, அப்புறம் எத்தனையோ விதமான ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. அது மாதிரி விஜயும் ஒரு ஃபேக்டர் அவங்களோட இதுல. அதற்காக அவரை காப்பாற்றுவதற்காக அவர்கள் பரிதவிக்கிறார்கள். அதனாலதான் எம்பி குழு ஒன்னே அனுப்பினாங்க. அந்த எம்பி குழுல நான் இன்னைக்கு கலைஞர் தீவுல இதைத்தான் சொன்னேன்,
ஒரு நடிகை ஹேமமாலினி அவர்கள் வந்து இங்க விசாரணை செய்கிறார் என்றால் அவருக்கு கரூரோட டோப்போகிராஃபி தெரியுமா, தமிழ்நாட்டோட தட்பவெட்பம் தெரியுமா, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரியுமா? அவங்க எம்பி ஆகி இது நாள் வரைக்கும் அவர்களோட தொகுதி, ஆனால் அவர்களும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான். தமிழகத்தை சேர்ந்தவங்கன்னு பிறந்தது மட்டும்தான் இங்க, வளர்ந்தது வாழ்ந்தது அல்லது அஃபினிட்டி இருக்கிறது எதுவுமே இங்க இல்லையே. ஏன் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தானே, எல் முருகன் தமிழகத்தை சேர்ந்தவர் தானே, அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காக தமிழக மக்களுக்காக என்ன குரல் கொடுத்துட்டாங்க? இங்க இயற்கை பேரிடர் வந்த போதெல்லாம் இவங்க உண்மை அறியும் குழு அனுப்பினாங்களா, அல்லது அந்த குழு என்ன அறிக்கை கொடுத்தது அதுக்கேற்ற மாதிரி நிதி கொடுக்குறோன்னு ஏதாவது பண்ணாங்களா? எனவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவர், நம்முடைய எல் முருகன் தமிழ்நாட்டில் பிறந்தவர், இப்போது குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுக்காரர். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படியே பாசம் மழை பொழிஞ்சு செய்துட்டாங்க. அதனால தமிழ்நாட்டில் பிறந்தவர் என்பது மட்டுமே ஒரு கருதுகோளாக நீங்க வச்சுக்க முடியாது. அதனால ஒரு நடிகை என்கின்ற சிந்தனை அளவில் தான் அவருடைய சிந்தனை இருக்கும். அதை தவிர அந்த கைம்பெண்களை பற்றி மிக மோசமான ஒரு கருத்தை சொன்னவர் இந்த ஹேமமாலினி. அப்படி மக்கள் பற்றிய அனுதாபம், மக்களுடைய வலியை புரிகின்ற அந்த தன்மை எதுவுமே இல்லாத அவர்களுடைய கூட்டம் வந்துருது. கழுகு கூட்டம், சதை தின்னும் பிணம் தின்னும் கழுகு கூட்டம் அந்த குழு. அப்படிதான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி பாவனை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த விஜயோட வீடியோ இருக்குல்ல, வெளியிட்டாரே 3 நாள் கழிச்சு, அந்த வீடியோவை அந்த கரூர்ல இருந்த அந்த முகத்தையும் வச்சுக்கோங்க, இந்த வீடியோல இருக்கிற முகத்தையும் வச்சு பாருங்களேன். அதுல இருக்கிற தலைமுடி, அதோட ஹேர் ஸ்டைல், அப்புறம் இதுல 2 நாள் தாடி வளரணும்னு வெயிட் பண்ணி 2 நாள் கழிச்சு முகத்தை ப்ளீச் பண்ணிக்கிட்டு வந்து கண்ணே அசையாம, முகத்துல வலியே தெரியாம, உதடு பிரியாம ஒரு அறிக்கையை வெளியிடுறாருன்னா எப்படிப்பட்ட கல் நெஞ்சராக இவர் இருந்திருக்க முடியும்? 34 மணி நேரம் தனிமையில் இருக்கப்பட்டுள்ளார் விஜய். தனிமையில்லாம் ஒன்றும் இல்லை. அவர் அது என்ன ஒரு பாட்டு போடுறாரு, அதுல என்ன உங்க விஜய் உங்க விஜய் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த உங்க விஜய் வரேன்னு சொல்றாருல, அவர் வந்து நிக்கவே இல்லையப்பா, இறந்து சினிமால இந்த மாதிரி ஒரு காட்சியை ஷூட் பண்ணாங்கன்னா அந்த மேல பஸ்ல இருந்து தாவி குதிக்கணும் சார் நீங்க. அப்ப கீழே உள்ள அந்த மயங்கி விழுந்த மக்களை தூக்கிட்டு அப்படியே நீங்க ஹாஸ்பிட்டல் ஓடுவீங்க அப்படின்னு எல்லாம் டைரக்டர் சொல்லி கொடுப்பாரு. இவர் அப்படி குதிக்க முடிஞ்சுதா? அந்த மயங்கி போன மக்களை தோல்ல தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓட முடிஞ்சுதா? தண்ணி கொடுக்க முடிஞ்சுதா? எதுவுமே பண்ண முடியல. அப்ப சினிமா வேற, ரியல் லைஃப் வேறங்கிறத அந்த ரசிகர்களுக்கு சொல்லி தரணும். அவர் வெளியிட்ட அந்த வீடியோவில் கூட ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு, நான் அங்கிருந்து என்ன கிளம்பு மனநிலையிலே நான் இல்லை, நான் அங்க கரூருக்குள்ள வர்றதுக்கான முயற்சிகளை பண்ணேன், நான் வந்தா ப்ராப்ளம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனாலதான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு. இது எப்படி பாக்குறீங்க? இது நீங்க சினிமால அவர் டயலாக் எல்லாம் பேசுவார்ல, அந்த மாதிரி ஒரு டயலாக் எழுதி கொடுத்துருக்காங்க யாரோ, அதை அப்படியே சொல்றாரு, நீங்களும் அதை வந்து ஒப்பிக்கிறீங்க. இல்ல கரூர் இல்ல, அவர் அந்த மாதிரி மனநிலையில எதுவுமே இல்ல. சரி, கரூர்ல தான் வந்தா பிரச்சனை வரும், மக்கள் மத்தியில திரும்ப ஒரு ஸ்டாம்பீட் வரலாம். திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ள எத்தனை பேர் வந்துட்டாங்க அங்க? அவர் இறங்கி கார்ல இருந்து இறங்கி போறாரு, தன்னோட பவுன்சர்ஸ் எல்லாம் சுத்தி வர அங்க பத்திரிகையாளருக்கு கேக்குறாங்கல்ல, சார் 30 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. காதுலயே வாங்காம தானே போறாரு. சரி, திருச்சியில விட்டீங்க, சென்னைக்கு வந்தாச்சு, அங்கேயும் கேட்கலாம் சொல்லலாம்ல. ஒரு நிமிஷம் நின்று ஒரு வீடியோ ரொம்ப வருத்தமா இருக்குன்னு அங்க சொல்லலையே. அது தமிழக வெற்றி கழகத்துக்குரிய அந்த தொண்டர்கள் எல்லாம் ஒரு விஷயம் சொன்னது. தொண்டர்கள்ன்ற வார்த்தையை சொல்லாதீங்க, ரசிகர்கள் மட்டும்தான். இயக்கங்களா இருக்கும்போது அவங்க யாருமே தொண்டர்கள் இல்ல, இது வெறுமே ரசிகர் மன்றம் தான். ஓகே மேம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம், மாவட்ட ஆட்சியரிடம் வந்து நாங்க கரூர் செல்வதாக வந்து அனுமதி கேட்டோம், அனுமதி மறுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க, குற்றச்சாட்டையும் சொல்லிட்டு இருக்கு. இல்ல, இதுல இன்னொரு விதமான பார்வை என்ன சொல்றாங்கன்னா, உடனே போலீஸ் மறுத்து இருக்கணும், போலீஸ் இந்த இடத்த வேண்டாம்னு சொல்லியிருக்கணும், போலீஸ் இவர் வருவதை தடுத்து இருக்கணும், கரூருக்கே வர வேண்டாம் கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு எல்லாவற்றையும் போலீஸ் சொல்லியிருக்கணும்ன்றாங்க. அங்க இருந்த கும்பல், அங்க இருந்த கூட்டம், அந்த ரசிகர்கள் போலீஸ் சொன்னா கேட்கிற மனோபாவத்துல இருந்தாங்களா? அப்படி போலீஸ் ஏதாவது சொல்லி தடுத்து இருந்தா அதையும் தங்களோட மைலேஜா தானே பயன்படுத்தியிருப்பாங்க. பாரு போலீஸ் எங்களை தடுத்துட்டாங்க, எங்க தலைவரை வரவிடல, எங்களை இந்த மாதிரி ரசிகர்களை தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஏன் இவர் நாமக்கல்ல இருந்து வரும்போது பின்னாடி ஒரு 5000 பேரை அழைச்சிட்டு வர்றாரு? அத முதல்ல அவர் ஒரு சில குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. நேரம் தாமதம் ஆகிவிட்டது,
அதனால வந்து இது பண்ணாங்க. இதை கூட்டம் சேர்றதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன பிளான்லாம் வந்து சொல்லிட்டு வரீங்க, அதனால கூட்டம் சேருது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வர நீங்க போகும்போது எப்படி 1/2 மணி நேரத்துல போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சிருக்காங்க. அதை ஆமா. எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி கேள்விகள், விடை இல்லாத கேள்விகள், பதில் இல்லாத கேள்விகள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. முதல்ல 8:45க்கு நீ சென்னையில இருந்து கிளம்புற, அதுவே பெரிய தப்பு இல்லையா? ஒரு கூட்டம் துவங்க வேண்டிய நேரத்தில் தான் நீ சென்னையில இருந்தே கிளம்புற அப்படின்னா மாய கம்பளம் ஏதாவது வச்சிருக்காரா மேலே ஏறி அப்படியே பறந்து போயிடுறதுக்கு? இவர் பிசிக்கலா டிராவல் பண்ணி தானே போக முடியும். இல்லைன்னா சினிமால இருக்க மாதிரி டபுள் வருவாரா யாராவது? பாடி டபுள் அப்படிம்பாங்க சினிமால. அந்த நடிகரோட இன்னொரு டூப்பு அவரை முதல்ல அனுப்பி நீ போய் பேசிட்டு நான் பின்னாடி வரேன்னு அப்படி ஏதாவது வர்றாரா? இல்ல இல்ல. இன்னொன்னு முக்கியமான தலைவர்கள் என்ன தெரியுமா, நம்முடைய முதல்வரே மறுநாள் காலையில 8 மணிக்கு மீட்டிங் ஒரு இடத்துலனா முதல் நாள் இரவே போய் தங்கிடுவாங்கப்பா. அது இயல்பான விஷயம். இவர் அந்த மாதிரி எங்கேயுமே தங்குறது இல்லை, ஓவர் நைட் தங்குறது இல்லை. இது எப்படி இருக்கு தெரியுமா, அம்பானியோட மனைவி இருக்காங்கல்ல நீட்டா அம்பானி, அவங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அன்று இரவு வந்து அவங்க வீட்டுக்கு திரும்பிடுவாங்களாம். அதற்காக அவங்களுக்கு தனி ஜெட் பிளேன்லாம் தயாரா இருக்குமோ. இரவு வேற எங்கேயுமே தங்க மாட்டாங்களாம். அந்த மாதிரி இருக்கு இவர் தன்னை நினைச்சுக்கிறார். நீட்டா அம்பானியோட இன்னொரு வடிவமா விஜய். இரவு வேற எங்கேயும் தங்க மாட்டேன், என்னோட பனையூர் வீட்டில் மட்டும்தான் தங்கியிருப்பேன்னு சொல்றதுக்கு அவ்வளோ சொகுசு வாசியா? அல்லது முதல்ல நீ டைமே கீப் அப் பண்ணல, நீங்க என்ன அப்படியே மக்களுக்கு சேவை பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்களா? ஒன்றும் இல்லை, பூட்டிய கதவு அந்த மாதிரி ஒரு வேன்ல தானே வந்துட்டு இருக்கீங்க. அதை சீக்கிரம் வர வேண்டியதானே. அப்போ அதைத்தான் நான் சொன்ன நார்சிசிஸ்ட், ஒரு சைக்கோத்தனம். அந்த அடிமைகள் மீது சில புலியையும் சிங்கத்தையும் ஏவி விட்டு அதை வேடிக்கை பார்த்து அந்த அடிமைகள் செத்து போவதை பார்த்து ரசிக்கின்ற மனோபாவம். அந்த காட்சியை என்னால் மறக்கவே முடியல. அந்த லைட் ஆஃப் பண்ணி போடுற இதில் கையை இப்படி வச்சுக்கிட்டு ரசிக்கிறார் பாருங்க. எனக்காக இத்தனை 1000 மக்கள் துள்ள துடிக்க வந்து காத்துட்டு இருக்காங்க, பரிதவிக்கிறாங்க, என்னோட இந்த மூஞ்சியை பார்க்கறதுக்காக வந்து நிற்கிறாங்க அப்படின்னு தன்னைத்தானே விதந்தோத்தி ரசித்து கொள்கிற அந்த மனோபாவம் இருக்கு. அதனால நீங்க கேட்ட மாதிரி இவரிடமிருந்து பதில் கிடைக்காத ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கு. சேலம்னு போட்ட மீட்டிங்கை ஏன் கரூருக்கு மாத்தினீங்கன்னா அந்த ஒரு பேசிக் கொஸ்டின் இருக்கு. அடுத்தது 8:45க்கு தான் நீங்க சென்னையில இருந்து கிளம்புறீங்க, அப்ப என்ன திட்டமிடல் இருக்கு? உங்கள்ட்ட நேர மேலாண்மை என்ன இருக்கு? உங்க கட்சிக்கான மேலாண்மை என்ன இருக்கு? கட்சிக்கான அந்த கட்டமைப்பு என்ன இருக்கு? ஒவ்வொரு ஊர்லயும் அந்த கட்சிக்கான கட்டமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தானே கூட்டத்தை கட்டுப்படுத்துவாங்க. எதுவுமே இல்லை, நீ வந்து கேரவன்ல வந்து நிக்கிறேன்னா. அதை தவிர இன்னொரு பேசிக் கொஸ்டின், ரோட் ஷோ அதற்கான வித்தியாசம் தெரியல, பொதுக்கூட்டம் அதுக்கான வித்தியாசம் தெரியல, தெருமுனை கூட்டம் அதுக்கான வித்தியாசம் தெரியல. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. பிரச்சாரம்னு போறது இப்படி போறது மட்டுமே இல்லை. ஓகே மேம், இந்த விவகாரத்திற்கு அப்புறம் வந்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், மாவட்ட செயலாளர் மதியழகன், நிர்மல்குமார் போன்ற பலர் மீது வந்து வழக்கு பதிவு வந்து செஞ்சிருந்தாங்க. விஜய் அவர்கள் கைதாவார்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் எழுப்பப்பட்டது. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீதும் வழக்கு பதிவு வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த வேளையில் நான் அலுவல் வேலையாக மற்றும் தேசிய விளையாட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டெல்லி போயிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது எல்லாம் ஒரு காரணம் சொல்லிட்டு டெல்லி போறதுங்கிறது என்ன நடக்கும், பிஹைண்ட் த சீன் என்ன, அந்த காட்சிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாம உள்ள என்ன நடக்கும். ஏன் இப்ப எடப்பாடி அவர்கள் டெல்லியில இருக்கிற அலுவலகத்துல உள்ள ஸ்கிரீனையும் பெயிண்டையும் பார்க்க தானே போறேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா போனது எங்க? அமித்ஷா வீட்டுக்கு. இப்ப ஆதவ் அர்ஜுனாவும் அமித்ஷாவை சந்திக்க சென்றிருக்கிறார். ஆமா, இது சொல்லியா தெரியணும்? குழந்தைக்கு கூட தெரியும். தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் ஏமாற்றவே முடியாது. உங்களோட ஒவ்வொரு கண்ணசைவும் ஒவ்வொரு நகர்வும் எதை நோக்கி என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். திரும்ப திரும்ப நாங்க சொல்லிட்டு இருக்கோம், பிஜேபியோட இன்னொரு விங்கு தான் விஜய் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே சொன்னோம். அது மாதிரி எங்களுடைய தலைவர், நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் திரும்ப திரும்ப சொன்னார், எடப்பாடி பிஜேபியிடம் விலை போயிட்டார் அப்படின்னு. இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ராங், நான் ஏடிஎம்கே தான், நான் எங்கேயுமே விலை போகலை அப்படின்னு சொன்ன அந்த எடப்பாடி தானே போய் அமித்ஷா முன்னேற்ற கழகமா மாத்தி நிற்கிறாரு. அதே மாதிரி விஜய் வெற்றி கழகம்ங்கிறது விஜய் வெறி கழகம் என்று மாற்றிவிடலாம்.
விஜய் வெறிக்கழகம் தான் அது. அந்த இற்ற அடிச்சிருங்க, வெறிக்கழகம். ஓகே மேம். ஆனா விஜய் அவர்கள் நிறைய மேடைகள்லயும் பிரச்சாரங்கள்லயும் பேசும்போது எங்களுடைய அரசியல் எதிரி திமுக, எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிற ஒரு முழக்கங்களை முன்வைக்கிறார். எப்படி பாஜகவுடைய இணைவார் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? இல்ல இது அப்படி சொல்லி நீ திமுகவுக்கு செல்ல வேண்டிய வாக்குகளை திசை திருப்பு அப்படிங்கறதான அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. கரூர்லயுமே பேசப்பட்ட ஒரு விஷயம், விஜய் சொன்ன ஒரு விஷயம் வந்து உங்களை மாதிரி ரகசிய கூட்டணியில இல்ல அப்படின்னு திமுக விமர்சனம் பண்ணார். திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அது நீங்க பாஜகவுக்கு போடக்கூடிய ஓட்டு அப்படின்னு விமர்சனங்களை முன்வைக்கும் போது இவர் எப்படி பாஜகவில் இணைவார்? உங்க விஜய் வர்றேன்னா உங்க விஜய், அதான் அவரோட பாட்டு. வந்தாரா? என்னோட கேள்வி இது. எங்கேயுமே வரல, வீட்டுக்கு தானே ஓடினார், பனையூருக்கு தானே ஓடினார். அப்போ இது மாதிரி எல்லாம் நீ பேசு, தேர்தலில் உன் மக்களுடைய வாக்குகளை, சிறுபான்மையினருடைய வாக்குகளை நீ திசை திருப்ப வேண்டும். அதுக்காக பிஜேபி எங்களை தாக்கியே பேசுன்னு பிஜேபி தானே சொல்லி கொடுத்துருக்கு. அவருக்கு சொல்லி கொடுத்ததே மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் தானே எல்லாருக்குமே தெரியுமே. அவர் தான் இங்கே சூத்திரதாரி. அவர் சொல்லுகின்ற அந்த பொம்மலாட்ட ஆட்டத்தை தான் விஜய் ஆடிக்கிட்டு இருக்காரு. அதனால ஒரு வசனம் பிஜேபி எங்களுடைய எதிரின்னு சொல்லிட்டதுனால பிஜேபி அப்படியே நில குலைஞ்சிடுமான்னு? அதெல்லாம் இல்ல. மக்களை திசை திருப்ப, மக்களை சிந்திக்க விடாம. நீங்க ஒரு இளைஞர் சிந்திக்கிறீங்க, அங்க இருக்கிற இளைஞர்கள் சிந்திக்கிறாங்களா? பிஜேபி எங்களுடைய எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க எப்படி போய் பிஜேபியோட சேருவோம்னு அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்களா? இல்லையே. இன்னொன்னுப்பா, இத்தனை ஆண்டு வரலாற்றுல திராவிட ஆட்சியினால் நம்முடைய தமிழக மக்கள் முதுகெலும்பு நிமிர்ந்து நிற்கிறார்கள், கல்வி கற்றிருக்கிறார்கள், அவரவர்கள் வருமானம் ஈட்டுகிறார்கள், ஒரு வாழ்க்கையில் உயர்நிலையை அடைந்திருக்கிறார்கள். இப்படி உயர்நிலை அடைந்த பின்பு இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குடும்பத்தை காப்பாற்றியே ஆக வேண்டும்ங்கிற அந்த பொறுப்பு அதிகமா இல்லை. அதை தவிர நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில இந்த இளைஞர்களுக்கான கல்வி நிதி உதவியையும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நிதி உதவியை வச்சு இவங்க கல்வியில் தங்களை மேம்படுத்திப்பாங்க நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறப்போ, ஒரு திரைப்பட நடிகருடைய திரைப்படத்துக்காக தங்களுடைய அந்த நிதியை செலவு செய்து முற்ற முழுக்க தங்களுடைய சிந்தனையை தொலைத்து நிற்கிறார்கள் நம்ம பாக்குறோமே இப்போ கண்ணு முன்னாடி விஜய் அவர்கள். அதனால பிஜேபி இந்த மாதிரி எதிரி, திமுக இந்த மாதிரி எதிரி, இந்த வசனங்கள் அது மாதிரி நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, அவர் பரப்புரையில பேசும்போது அப்படின்னு. பேசும்போதே இல்லை, அவர் வாசிக்கும் போது. சினிமாவா இருந்தா பக்கத்துல ப்ராம்ப்டர் நின்றுகிட்டு டயலாக சார் சார் இந்த வசனம் சார், இந்த வசனம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒவ்வொரு வார்த்தையா பேசுவார். இதுல ப்ராம்ப்டர் பக்கத்துல வச்சுக்க முடியல, அதனால கையில ஸ்கிரிப்டை வச்சுட்டு வாசிக்கிறார். தன்னுடைய கொள்கையாக இருந்தால், தன்னுடைய உதிரத்தில், தன்னுடைய ரத்தத்தில், தன்னுடைய சிந்தனையில், தன்னுடைய உயிரில் கலந்திருக்கக்கூடிய கொள்கையாக இருந்தால், இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசுறோம்ல, நீங்களும் கேள்வி கேட்குறீங்க, நானும் பேசுறேன், கையில ஸ்கிரிப்டா வச்சிருக்கோம், மனசுல இருந்து வருதா இல்லையா? ஏன்னா சிந்திக்க தெரிந்தவர்கள் நாம. ஒரு பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும், அல்லது இதை எப்படி இந்த பார்வையை பார்க்க வேண்டும், இந்த இதுக்கு உங்களோட தீர்வு என்ன, இந்த சிந்தனை நமக்கு இருக்கு. இவருக்கு சிந்தனை இருக்கா? எப்ப பாரு மிஸ்டர் சிஎம், மிஸ்டர் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள். என்ன எவ்வளவு கோபம் தெரியுமா எங்களுக்கெல்லாம்? எங்களுடைய தலைவரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாங்கெல்லாம் நாகரிகமா பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கும் பேச தெரியாதா? ஆனா எங்களுக்கு பேச வராதுப்பா. நாங்கள் பக்குவப்பட்டவர்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், பேராசிரியர் அன்பழகனார், எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் அந்த நாகரிகமான வார்த்தையை நாங்கள் தவற விடுவதே இல்லை. நீ முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க ஸ்டாலின் அங்கிள்னா, நாங்க அது மாதிரி ஒன்ன எப்படி சொல்றதுனே எங்களுக்கு தெரியல. அதனாலதான் சொல்றேன், தமிழக வெறிக்கழகம். இது வெற்றி கழகம் இல்ல, தமிழக வெறிக்கழகம். இதை நல்லா ஹைலைட் பண்ணி சொல்லுங்க நீங்க. ஓகே மேம். இறுதியாக ஒரு 2 கேள்விகள் மட்டும். இந்த கரூர் பிரச்சனைக்கு பிறகு தமிழக அரசியல்ல, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்படுமா? அது இப்போ எவ்வளவு தூரம் அவர் புதுதில்லியின் காலில், ஒன்றியத்தின் காலில், பிரதமரின் காலில், உள்துறை அமைச்சரின் காலில் சாஷ்டாங்கமாக விழுகிறார் என்பதை பொறுத்து. ஒண்ணு, நீ எங்களோட கூட்டணிக்கு ஒத்துக்கோ, இல்ல சிபிஐ விசாரணையை உன் வீட்டுக்கு வர வைக்கிறேன். அது முந்தி சொல்வாங்க தெரியுமா, எடப்பாடிக்கு எது தூண்டில், இடி அனுப்பிடுவேன், ரெய்டு அனுப்பிடுவேங்கிறது. அது மாதிரி இவருக்கு சிபிஐ என்கொயரிங்கிறத தூண்டிலா வச்சிருக்காங்க. ஏற்கனவே அவர்கள் கொடுத்த அசைன்மெண்ட் படி தான் இவர் ஆடிட்டு இருக்கார். அதனால திரும்பவும்
இது பின்வாங்குதலா அல்லது அவருக்கு ஒரு பின்னடைவா, அதெல்லாம் போக போக பார்க்கலாம். விஜய் அவர்கள் தலைமையில் கூட்டணி உருவாகுமா? 2026 டிவிகே விசஸ் 2 கட்சிகளுக்கு தான் போட்டின்னு வேற சொல்லியிருக்காரு. டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு. இது இமயமலைக்கு கீழ் அடிவாரத்துல இருக்கக்கூடிய மண்ணுருண்டை இருக்கு தெரியுமா, அது பேசுற மாதிரி இருக்கு. திமுக என்பது ஆலமரம், திமுக என்பது இமயமலை. இந்த மண்ணுருண்டைகள் இல்லை. நாங்க மிஸ்ஸாவை பார்த்தவங்க, நாங்க எமர்ஜென்சியை பார்த்தவங்க, 2G கேஸ் பார்த்தவங்க, ராஜீவ் கொலை பார்த்தவங்க, அது மாதிரி ஈழத்தமிழர்கள் இஷ்யூவை பார்த்தவங்க. அப்பெல்லாம் திமுக முடிஞ்சாச்சு, திமுக முடிஞ்சாச்சுன்னு சொன்ன எல்லாரும் இதைத்தான் பேசிட்டு இருந்தாங்க. திமுக அப்படியே தான் இருக்கு. சொன்னவர்கள் தான் காணாமல் போனார்கள், அல்லது சொன்னவர்கள் வந்து இங்கேயே ஜோதியில் கலந்து விட்டார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதனால இவர்களை நாங்கள் இந்த கரூர் சம்பவத்தில் அந்த மக்களுக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு பரிதவிச்சுட்டு குரல் கொடுக்கிறோமே தவிர இவரை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இவர் ஒரு நடிகர், அவரை பார்க்க வருகின்றது ரசிகர் கூட்டம். இவருக்கு கொள்கை என்று எதுவுமே கிடையாது. தன்னை விதந்தோத்தி நார்சிசிஸ்டாக அவர் பேசிக்கொண்டிருக்கிறார், ஒரு சைக்கோவாக பேசிக்கொண்டிருக்கிறார், தனக்கு எல்லாம் தெரியுன்ற மெதப்புல பேசிட்டு இருக்கார். அப்படியெல்லாம் மெதப்பா இருந்தா, வரேன் வரேன் உங்க அண்ணா வரேன் அப்படின்னு சொல்றவரா இருந்தா அந்த இடத்துல இறங்கி நின்று ஓடி இருக்கணும். சரி, இப்போ அது அன்னைக்கே ஓடி இருந்தா ஸ்டாம்பீட் வந்திருக்கும்னு அவர் சொல்றாருல்ல. இத்தனை நாள் எங்க பார்ப்போம் நாங்க? நீங்க கேட்குற மாதிரி அந்த மாவட்ட செயலாளர், டிவிகேயோட மாவட்ட செயலாளர் எங்க போனாரு? அந்த இல்ல அந்த மக்கள்கிட்ட எல்லாம் கேட்குறாங்க, உங்களை இந்த கட்சியில இருந்து யாராவது வந்து பார்த்தாங்களா அப்படின்னு. எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் ஓடி போய் பார்த்து நிவாரண தொகையை அறிவிச்சாரா இல்லையா? இவர் தொகையை அறிவிச்சுட்டு பேசாம வீட்லயே தான் உட்காந்துருக்காரு. போய் பார்க்கணுமா இல்லையா? அது மாதிரி நேத்து ஆயுத பூஜையை கொண்டாடி இருக்காரு. ஏன்னா இந்த வேன் தானே, இந்த கேரவன் தானே 40 பேரை கொலை பண்ணுச்சு. அப்போ இது நவீன எருமை, யமன் வருகின்ற எருமையாக விஜயோட கேரவன் இருக்கு. அந்த விஜயோட கேரவன் யமன் வருகின்ற எருமை வாகனம். அதற்கு நேற்று ஆயுத பூஜை போட்டு கொண்டாடி இருக்காங்கன்னா, மக்களை கொன்ற அந்த சம்பவத்துக்கு காரணமான ஒரு வேனை இப்படி பூஜை போடுவாங்களா? அப்ப எந்த விதத்திலும் இவருக்கு அந்த எம்பத்திங்கிறதே கிடையாது. அப்புறம் எப்படி இன்னமும் நம்பிட்டு இருக்கீங்க? அந்த இளைஞர்கள்ட்ட நான் இதை தான் கேட்கிறேன். எங்க அண்ணான்னு இன்னமும் சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்படி ஒரு இயற்கை பேரிடர் வருதுன்னு வைங்க, நாளைக்கு இப்படி வந்து நிப்பாரா? ஐயோ, நான் என் உயிரை காப்பாத்திக்கணும்பா, என் தலைமுடியை ப்ளீச் பண்ணணும், என் முகத்தை ப்ளீச் பண்ணணும், போய் வீட்டில் பதுங்கிப்பாரு. இப்போ கூட பாருங்க, எதை எடுத்தாலும் பனையூர் வீட்டுக்கு தான் வந்து மாலை போடுறதாகட்டும், அஞ்சலி செலுத்துறதாகட்டும், அதை தான் பண்ணிட்டு இருக்கு. எங்கேயாவது பொது இடத்துக்கு வர்றாரானா இல்லை. அது நார்சிசிஸ்டோட மிக முக்கியமான தகுதி, அவங்களோட குணம். சோஷியல் ஐசோலேஷன், பிளேம் கேம், அது மாதிரி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இது எல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த உருவமாக நடிகர் விஜய் இருக்கிறார். அவருடைய தமிழக வெறிக்கழகம் இருக்கிறது. அவரை பார்க்க வருகின்ற அந்த கூட்டமும் அப்படித்தான் இருக்கிறது. மக்களுடைய மரணம், மக்களுடைய சாவு, மக்களுடைய மரண ஓலம், மக்களுடைய கண்ணீர், வலி, வேதனை, நடக்க வேண்டிய திருமணங்கள் முடிந்து போய் கருமாதியில நிக்குது. கை குழந்தை, பால் கொடுக்க வேண்டிய கை குழந்தையை தூக்கிட்டு மாமாவை பாருன்னு ஓடி வர்றார். அந்த மாமாவாக நீங்கள் செய்ய வேண்டியதை செய்தீர்களா? அந்த குழந்தைக்கு செய்தீங்களா? இல்லையே. அப்படியாக ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். இவங்களை எங்கேயாவது இவர் அரசியல் படுத்தி இருக்காரா? கொள்கை இதெல்லாம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க, வாசிங்க, இந்த தலைவர்களை பத்தி புரிஞ்சுக்கோங்க, எதை நோக்கி நான் பயணம் செய்யணும், ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காரா? இல்லையே. இங்க உள்ள ரோஹிணி தியேட்டர்ல அவரோட படம் வெளியானப்போ அந்த தியேட்டரை நாசப்படுத்தியதை கூட இவர் எந்த விதத்திலும் கண்டிக்கல. அது மாதிரி ஒவ்வொரு டிக்கெட்டையும் ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு வித்து தானே அவர் 200 கோடி சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இவர் எங்கப்பா ஊழலை ஒழிக்க போறாரு? எனவே மிக தவறான ஒருவராக உருவாகி இருக்கிறார். அவரும் உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஒரு இளைஞர் கூட்டத்தை சிந்திக்க விடாமல் என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. திமுகவை எதிரி என்று சொல்வதா இந்த மாதிரி 1000 பேரை நாங்க பார்த்தாச்சு. ஓகே, உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றிப்பா. உங்களுடைய வெற்றிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மேம். நன்றி.